வாட்டர் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது? அந்த வாட்டர் உண்மையிலே குடிக்கிறதுக்கு சூட்டபிளா இல்லையா? நம்ம வீட்டில் நம்ம குடிக்கிற தண்ணி குவாலிட்டியாக இருக்குதா? 1 வீக் நம்ம ஒரு டூராக போகிறோம், அங்கே தங்கியிருக்கிற ஒரு ரிசார்ட்டில் அவங்க கொடுக்குற வாட்டரில் குவாலிட்டியாக கொடுக்குறாங்களா? இல்லை நம்ம ஊரில் போர்வெல் அந்த தண்ணி நம்ம குடிக்கலாமா? இல்லைன்னா இப்போ சிட்டியில் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வீட்டில் ஆர்ஓ பிளான்ட் போட்டுக்கலாமா? இதுக்கெல்லாம் எப்படி பார்க்குறது? இப்போ செக் பண்ணி பார்த்துடுவோம். இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ன்னு போட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு மீட்டர் இருக்குது. இதை ஷார்ட்டாக டிடிஎஸ் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. அதில் பாருங்கள், மேலே ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. அதுக்கு மேலே ஹோல்டுன்னு ஒரு பட்டன், நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிங்க் கலர் பட்டன் டெம்பரேச்சர், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிங்க் கலர் பட்டன் ஆன் அண்ட் ஆஃப். அதுக்கு கீழே ஒரு கேப் மாதிரி இருக்குது. எந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணுறோமோ நம்ம அந்த கேப்பில் ஊற்றி அந்த உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரோட் இந்த இதை எடுத்து செக் பண்ணால் ஸ்க்ரீனில் வரக்கூடிய வேல்யூ தான் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டிடிஎஸ்ஸா அப்படின்னா என்ன? டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ், நீரில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத திடப்பொருட்களை டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டிடிஎஸ் எவ்வளோ இருந்தால் நல்லது? டிடிஎஸ் 300க்கு கீழே இருக்கணும். 300க்கு மேலே இருக்குது, 600க்கு கீழே இருந்ததுன்னா தாராளமாக வீட்டுக்கு ஆர்ஓ பிளான்ட் வாங்கி அந்த டிடிஎஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் 600க்கு மேலே போகுது, 1000 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த லெவல் டிடிஎஸ் எடுக்கக்கூடிய ஆர்ஓ வாட்டர் பிளான்ட்டும் மார்க்கெட்டில் கிடைக்கிது. என்ன அதனுடைய விலை கொஞ்சம் அதிகம். டிடிஎஸ் 1000க்கு மேலே போயிட்டு இருக்குது, அந்த தண்ணி நான் குடிக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு தொடர்ந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த தண்ணியில் நீங்கள் சமையல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் வருது காமனாக இப்போ நவேடேஸ் நம்ம பார்க்க முடியுது. சில குறிப்பிட்ட இடங்களில் தமிழ்நாட்டில் டிடிஎஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். எங்கெல்லாம் போர்வெல் வாட்ரு 500 அடிக்கு கீழே போகுது, 1000 அடிக்கு கீழே போகுது, சில இடங்களில் 2000 அடிக்கு கீழே போயிடுச்சு, இங்கே எல்லாம் உங்களுக்கு டிடிஎஸ் செலவு நம்ம ஓரளவு 100% கிடையாது, ஓரளவு உத்தேசமாக அங்கெல்லாம் டிடிஎஸ் செக் பண்ணுறது நல்லது. டிடிஎஸ் அளவு அதிகமாக போகாமல் தடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஆர்ஓ பிளான்ட் மூலமாக தான் இந்த டிடிஎஸை ரிமூவ் பண்ண முடியும். சரி, இப்போ டிடிஎஸ் ஸ்கேனர் அந்த மீட்டரை வச்சு அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம செக் பண்ணிடலாம். அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய 2 டெஸ்ட் டியூப்ல லெஃப்டில் இருக்கிற வாட்டர் கோயம்புத்தூர் கார்பரேஷன் வீடுகளுக்கு சப்ளை பண்ணுற வாட்டரு, ரைட் சைடில் இருக்கக்கூடிய வாட்டர் அந்த வாட்டரை ஆர்ஓ பிளான்ட் போட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் டிடிஎஸ் ரிமூவ் பண்ணி எடுத்த வாட்டர். டிடிஎஸை இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். முதல்ல டிடிஎஸ் மீட்டரை எடுத்துக்கலாம். அந்த டிடிஎஸ் மீட்டருக்கு கீழே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேப் இருக்குது. கீழே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 2 எலக்ட்ரோடு இருக்கும். இதுக்கு பின்னால் நம்ம ஷர்ட்டில் குத்திக்கிற மாதிரி ஒரு கிளிப் இருக்குது. உள்ள ஒரு பட்டன் பேட்டரி இருக்கும். அதை நம்ம ஃபியூஸ் போயிடுச்சுன்னா அதை நம்ம ஆர்டினரி வாட்ச் கடையில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ முதல்ல கோயம்புத்தூர் கார்பரேஷன் சப்ளை பண்ண எங்கள் வீட்டுக்கு சப்ளை பண்ண வாட்டரை நம்ம டிடிஎஸ் செக் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்டரை செக் பண்ணுற வாட்டர் நம்ம இதில் எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு காட்டுறேன், 00ன்னு காட்டுது. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணலை. இப்போ நம்ம இதை எடுத்து இது மேலே எலக்ட்ரோடில் இது மேலே உள்ளே வச்சோம்னா இப்போது அதனுடைய டிடிஎஸ் வேல்யூ நமக்கு தெரியும். இதை எடுத்து
காட்டுறதாக இருந்தால், இப்போ பாருங்கள், ஓரளவு உங்களுக்கு தெரியுது. ரீடிங் வந்து 44 காட்டுது. இன்னும் கிளியராக வேணும்னா அந்த ஹோல்டு பட்டனை வந்து அழுத்திக்கலாம். இப்போ எடுத்துட்டோம்னா அந்த 44 லெவல் அப்படியே இருக்கும். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது 044 அப்படின்னு காட்டுது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 300 கீழே இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு குவாலிட்டி வாட்டர். இந்த டிடிஎஸ் நார்மலாக இருக்கிறது தான். இந்த டிடிஎஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டரில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து டினோட் பண்ணுது. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் கார்பரேஷன் சப்ளை வாட்டரில் டிடிஎஸ் லெவல் 44. இப்போ நம்ம இந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். எடுத்துட்டு இதில் ஆர்ஓ வாட்டர், எங்கள் வீட்டில் இருக்க ஆர்ஓ வாட்டர் வந்துட்டு அதை வந்து இதில் வந்து ஊற்றலாம். ஊற்றியாச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணியாச்சு. இதை நம்ம திருப்பி உள்ளே விடுவோம். உள்ளே விட்டால் நல்லா ஆஃப் செய்யணும். ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி ஆன் ஆயிடுச்சு. 00 காட்டுது. இதை இப்போ செக் பண்ணி பார்ப்போம். வேல்யூ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டுறேன். 011 வந்திருக்கா? உங்களுக்கு இன்னும் கிளியராக கேமரா காட்டுறதுக்கு ஹோல்டு பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. இதை வந்து உங்களுக்கு வந்து நம்ம காட்டுறோம். இதனுடைய வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 011. இந்த வாட்டரை நம்ம குடிக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இதை வந்து குடிக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் ஆர்ஓ பிளான்ட்டால் எடுக்கப்பட்டதுனால நீங்கள் மினரல்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேப்லெட் ஃபார்ம்லேயோ, இல்லை நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுலேயோ, நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லேயோ அது உங்களுக்கு பாடிக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரி, இந்த ஆர்ஓ வாட்டரு ரொம்ப பெஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ஓ வாட்டரு நீங்கள் வீட்டில் யூபிஎஸ் இன்வெர்ட்ரு, கார் பேட்ரி இதுக்கெல்லாம் வந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் 30 ரூபா அப்படின்னு வெளியே பெட்ரோல் பங்கில் நீங்கள் வாங்கி ஊற்றுற வாட்டரை விட இந்த ஆர்ஓ வாட்டரை பேட்டரியை ரொம்ப நாள் வச்சுக்கொண்டதை தெரிவிச்சுக்கிறேன்.